வணக்கம், வெல்கம் டு நாச்சியா சாரி டிசைனர். இன்றைக்கி ஒரு எல்லோ கலர் ப்ளவுஸோட டிசைனிங் டுட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். அதுக்காக நான் 2 லேயர்ஸில் வந்து கோல்டு ஜரியில் வந்து செயின் ஸ்டிச் கொடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா அதுக்கு மேலே கான்ட்ராஸ்டான கலர் சாரீ கலரில் வந்து நான் 3 லேயர்ஸ்க்கு சில்க் த்ரெட்டில் வந்து நான் செயின் ஸ்டிச் கொடுத்து வச்சுருக்கேன். இப்போ மேலே வந்து எப்படி நம்ம ஒர்க் பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போ இந்த 3 லேயர் வந்து நம்ம சில்க் த்ரெட் கொடுத்துருக்கோம்ல, அதுக்கப்புறமா ஒரு லைன் வந்து சுகர் பீடு 2 பீடு ஒன்ஸ் வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்து அகைன் ஒரு லைன் வந்து செயின் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்டர் வந்து முடிஞ்சிருச்சு. பார்டருக்கு மேலே நான் இந்த மாதிரி டிசைன் வந்து ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இப்போது அந்த டிசைனில் வந்து லீஃபில் வந்து நான் லீஃப் ஃபில்லிங் வந்து கொடுத்து நான் வந்து முடிச்சுக்கிறேன். இப்போது ஜூமில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் நான் என்ன மெத்தடில் வந்து லீஃப் ஃபில்லிங் கொடுக்குறேன் அப்படின்னு. 4 பீடை வந்து வச்சு கொடுக்குற மாதிரி கொடுத்துக்கோங்க. அப்போ தான் லீஃப் வந்து நல்லா பெருசாக தெரியும். ஃபஸ்ட்டு சென்டரில் ஒரு 4 பீட் இருக்க மாதிரி, அதுக்கப்புறம் வந்து 4 பீட்ஸ் வந்து வி ஷேப்பில் வர்ற மாதிரி மாற்றி மாற்றி க்ராஸாக கொடுத்தோம் அப்படின்னா ஒரு அழகான லீஃப் ஷேப் வந்து கிடச்சிரும். பெரிய லீஃப்க்கெலாம் இந்த மாதிரியும், குட்டி லீஃப்க்கெலாம் வந்து டபுள் சைட் லாக் ஸ்டிச் மெத்தடில் நம்ம குட்டி குட்டியாக க்ராஸாக கொடுப்போம்ல லீஃப் ஃபில்லிங், அந்த மாதிரி கொடுத்தோம்னா குட்டி லீஃப் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். பெரிய லீஃப்க்கு இந்த மாதிரி மெத்தடில் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து நல்லா உங்களுக்கு தெரியும். இதே மாதிரி நான் அந்த சைடில் இருக்க லீஃப்க்கு கொடுத்துருக்கேன்ல 3 லீஃப் இருக்க மாதிரி, அதே மாதிரி இந்த ஆப்போசிட் சைடில் இருக்கிறதையும் வந்து நான் முடிச்சுக்கிறேன். இப்போ பெரிய லீஃப்க்கு குட்டி லீஃப்க்கு எல்லாத்துக்கும் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த மேலே வரைஞ்சிருக்கோம்ல அந்த ஃப்ளார், அதுக்கு வந்து அந்த பெட்டல்ஸ்க்கு வந்து நம்ம கோல்டு கலரில் இருக்க கட் பீட் மைக்ரோ கட் பீடை வந்து டபுள் சைட் லாக் ஸ்டிச் மெத்தடில் ஃபில்லிங் மெத்தடில் வந்து நான் வந்து ஃபுல்லாக கொடுத்து அந்த ஃப்ளார் ஃபுல்லாக கொடுத்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி அந்த ஃபுல்லாக அந்த பெட்டல்ஸ் ஃபுல்லாக கொடுத்து முடித்ததுக்கு அப்புறமா இப்படி தான் இருக்கும். அந்த பெட்டல்ஸ்க்கு கீழே இருக்க அந்த ஒரு காம்பு மாதிரி இருக்குல்ல, அதுலேயுமே வந்து நான் கட் பீட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். இதே மாதிரி அங்கே ஃபுல்லாக கொடுத்து முடித்ததுக்கு அப்புறமா சைடில் குட்டி குட்டி ரவுண்ட் மாதிரி போட்டிருக்கேன்ல, அதில் வந்து நான் 4mm சைஸில் இருக்க கிளிப் ஸ்டோனை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மெத்தட்லையும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா 3 லைன் மாதிரி போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த லைன், அதுக்கப்புறம் சென்டர், அதுக்கப்புறமா கீழே இருக்க லைன், அந்த மாதிரியும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். இது மாதிரி அங்கே ரவுண்டில் இருக்க எல்லாத்துக்கும் ஸ்டோன்ஸ் வந்து ஃபுல்லாக ஒட்டி முடித்ததுக்கப்புறமா அந்த இங்கே சைடில் வந்து ஒரு ஃப்ளார் கொடுத்துருக்கோம்ல, அந்த ஃப்ளாரில் வந்து நான் வந்து சுகர் பீடு வச்சு ஃபில்லிங் மெத்தடில் டபுள் சைட் லாக் ஸ்டிச் மெத்தடில் நான் வந்து ஃபில் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஹாஃப் போர்ஷனை எடுத்துக்கணும், ஒரு பெட்டலோட ஹாஃப் போர்ஷன், அதுக்கப்புறமா அதுக்கடுத்த ஹாஃப் போர்ஷன், அப்படி ஃபில் பண்ணால் அந்த லீஃபோட ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி ஃபுல்லாக கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா நான் ஒரு பெரிய லீஃப், அப்புறம் ஒரு 3 குட்டி லீஃப் இருக்க மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன். பெரிய லீஃப்க்கு வந்து நம்ம இப்போ எப்படி போடுவோம், டபுள் சைட் லாக் ஸ்டிச் மெத்தடில், அதாவது வி ஷேப்பில் வர்ற மாதிரி தனித்தனியாக வந்து நம்ம பீட்ஸை வந்து ஃபில் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஃபில் பண்ணும்போது பெரிய லீஃப் வந்து ரொம்ப அழகாக தெரியும். நம்ம முன்னாடி ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தோம்ல அதே மாதிரி. இப்போ அந்த குட்டி குட்டியாக லீஃப் இருக்க மாதிரி 2 லீஃப் இருக்க மாதிரி கொடுத்துருக்கோம்ல, அதில் வந்து டபுள் சைட் லாக் ஸ்டிச் மெத்தடில் முன்னாடி ஒரு 3 லீஃப் இருக்க மாதிரி கொடுத்தோம்ல, அதே மாதிரி இதுக்கும் வந்து டபுள் சைட் லாக் ஸ்டிச் மெத்தடில் ஃபில்லிங் மெத்தடில் வந்து நம்ம அந்த லீஃபை வந்து ஃபுல்லாக கொடுத்து முடிச்சுக்கணும். இப்போ இது எல்லாத்துக்கும் அவுட்லைனாக நம்ம வந்து சில்க் த்ரெட் க்ரே கலரில் இருக்க அந்த சாரீ கலரில் இருக்க சில்க் த்ரெட் வந்து எடுத்து ஃபுல்லாக அவுட்லைன் கொடுத்திங்கன்னா அந்த ஃப்ளாரோட டிசைன் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப எடுப்பாக சூப்பராக இருக்கும். லீஃப்க்கும் இதே மாதிரி இதே சில்க் த்ரெட்டை வச்சே ஃபுல்லாக வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா ஜரி கூட யூஸ் பண்ணிக்கோங்க. கான்ட்ராஸ்ட் கலரில் கொடுத்தா ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் வந்து நான் சாரீ கலரில் இருக்கிறதவே நான் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக இதே மாதிரி எல்லா அதாவது எல்லா லீஃப்க்கும் எல்லா இதுக்கும் வந்து நீங்கள் ஃப்ளாஸ்க்கும் நீங்கள் இந்த மாதிரி வந்து சில்க் த்ரெட்டில் வந்து நீங்கள் வந்து அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. ஃபுல்லாக அவுட்லைன் கொடுத்து முடித்ததுக்கு அப்புறமா அந்த ஃப்ளார் பெட்டல்ஸ் இருக்கும்ல, அந்த 2 லீஃப்க்கும் நடுவில் கேப் இருக்கிறத நான் ஒரு 4mm பீட், அதுக்கப்புறமா ஒரு 7-8 சுகர் பீட் வச்சு அதை நான் முடிச்சுக்கிறேன். இப்போ அங்கங்கே ரொம்ப கேப் இருக்கிற மாதிரி தெரிகிற இடத்துலலாம் ஒரு 3mm பீட் 2 சுகர் பீட் இருக்க மாதிரி வி ஷேப்பில் வர்ற மாதிரி நான் ரேண்டமாக அங்கங்கே வந்து எவ்வளோ கேப் ரொம்ப கேப் அதிகமாக தெரிகிற இடத்துல ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா இந்த அந்த பெட்டல் போட்டிருந்தோம்ல, ஒரு குட்டியாக ஃப்ளார் மாதிரி இருக்க மாதிரி போட்டிருந்தோம்ல, அதில் சென்டரில் வந்து நான் ஃப்ரெஞ்ச் நாட்டில் ரிங் ஃப்ரெஞ்ச் நாட்டில் வந்து ஃப்ளார்ஸ் மாதிரி உள்ளே வந்து கொடுத்துருக்கேன். அது எப்படி போடுறதுன்னு காட்டுறேன். இப்போ ஒரு நீடில் வந்து வெளியே எடுத்து சில்க் த்ரெட் வந்து 10 ஸ்டாண்ட்ஸ் இருக்க மாதிரி 5x5 10 ஸ்டாண்ட்ஸ் இருக்க மாதிரி வந்து நான் நீடில் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ நீடில் வந்து வெளியே குத்தி எடுத்துக்கோங்க. அதை வந்து ஒரு சுற்றி அந்த ரிங்கை வந்து பிடிச்சிக்கிட்டு நீடில் கீழே இறக்குனீங்கன்னா ரிங் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து ரொம்ப அழகாக விழுந்துடும். இதை வந்து ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ஒரு லைன் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா திரும்ப அதே மாதிரி ரிங் ஃப்ரெஞ்ச் நாட் குட்டி குட்டியாக எல்லாமே ஒரே சைஸில் இருந்தால் தான் அழகாக இருக்கும். திரும்ப இன்னொரு லேயர் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ இதே மாதிரி அந்த மேலே இருந்த காலியான
ஃப்ளாருக்கும் வந்து கொடுத்து முடிச்சாச்சு. அதை கீழே இருந்த கேப்பில் வந்து 3 கிளிப் ஸ்டோன் வந்து ஒட்டியிருக்கேன். இப்போ இந்த ஃப்ளாரோட ரிங் ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு நடுவில் வந்து ஒரு 4 mm பீட் வந்து ஒட்டியிருக்கேன். இதே மாதிரி அந்த பார்டர் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறமா இடையில இருக்க அந்த கேப்பை வந்து நம்ம எப்படி ஃபில் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபேப்ரிக் க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அது மேலே அந்த ப்ளவுஸ் கலரில் இருக்க எல்லோ கலர் குந்தன் ஸ்டோன் வந்து இருந்துச்சு, அதை வந்து அங்கங்கே வந்து ரேண்டமாக ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இப்போ மேலே வந்து குட்டி புட்டா கொடுக்கறதுக்காக ஒரு 4 mm பீட் வச்சு அதை சுற்றி வந்து நான் சுகர் பீட் வந்து கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா 3 mm சைஸில் இருக்க பீடை வந்து மேலே ஒரு 3 பீடு இருக்க மாதிரி அக்கு இருக்க மாதிரி வந்து நான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா கீழே ஒரு 2 சுகர் பீட் ஒரு 3 mm பீட் அதை வந்து நாட் போட்டு எடுத்துக்கோங்க. அடுத்து திரும்ப வந்து ஒரு 2 சுகர் பீட் ஒரு 3 mm பீட் இதே மாதிரி ஒரு 4 சுகர் பீடு 3 mm பீட் இருக்க லைனை வந்து போட்டுட்டு கடைசியாக ஒரு லைன் வந்து குட்டி கேப்பில் வந்து ஒரு சுகர் பீடும் ஒரு 3 mm பீடும் இருக்க மாதிரி போட்டுருக்காங்க. இதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட் சைட்லையும் கொடுத்தீங்கன்னா அந்த புட்டா வந்து ரெடி ஆயிரும். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஸ்லீவோட லுக் வந்து பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். நீங்கள் இந்த கேப்ஸில் கூட வேறு ஏதாவது ரிங் ஃப்ரெஞ்ச் நாட் அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஃபைனலாக ப்ளவுஸோட லுக் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். நான் பேக் நெக்கோட டிசைன் வந்து தனியாக அப்லோட் பண்ணுறேன். பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபார் மோர் வீடியோஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.